இங்க கடைக்கு வந்த செந்திலுமே பழனி நல்லாவே தூங்குறத பார்த்துட்டு இந்த பக்கம் ஏன் இப்படி மாமா தூங்குறாரு அப்படின்ற மாதிரி அங்க கடையில இருக்கவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுமே அவன் புது மாப்பிளப்பா, சொல்லப்போனா அவன் ஏன் இப்படி பண்றான்னு தெரியல, கிட்டத்தட்ட ஒரு வாரமா அவன் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான், கல்யாணம் ஆனதுல இருந்து அவன் வீட்டுல தூங்குறானோ இல்லையோ தெரியல, ஆனா இங்க வந்து தூங்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி செந்தில்கிட்ட சொல்றாங்க. அப்ப செந்திலும் இவங்களும் பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா பாண்டியன் அங்க வந்துடுறாரு. வந்தது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பழனியை பார்த்து ரொம்பவே கோபம் ஆக ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனா இவன் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான், எப்போ பார்த்தாலும் இங்க வந்து தூங்கிட்டு இருக்கான், இவனுக்கு இதான் வேலை, பேசாம நீங்க 2 பேரும் சேர்ந்து அவனை தாளாட்டு படி தூங்க வைங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபத்தோட பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இதை கேட்டுட்டு இருக்கிற செந்திலுமே, இல்லப்பா மாமா ஏதோ வந்து டயர்டா இருப்பாரு, தான் தூங்கிருப்பாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை விடுங்க நான் எழுப்புறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து பழனியை எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் பழனி எந்திச்சதுக்கப்புறம் அது ஒன்றும் இல்லை மாமா நான் தெரியாமல் தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி எங்கள் பாண்டியன்ட்ட சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியனுமே, ஏண்டா இன்னும் எவ்வளோ டெலிவரி இருக்குது, எவ்வளோ கடையில் வேலை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இப்படி ஆளுக்கு தூங்குனீங்கன்னா எப்படா வந்து கடை வேலைக்காகும், முதல்ல வந்து ஆளுக்கு வேலையை பாருங்கடா, இன்னும் 1 மணி நேரத்தில் மொத்த டெலிவரி முடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாண்டியன் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இங்கே பழனியுமே, அம்மா ஒரு டீ குடிச்சிட்டு வந்து நான் பண்ணிக்கிறேன், டீ குடிச்சா எனக்கு தூக்கம் போயிடும் அப்படின்ற மாதிரி இங்கே பழனியும் டீ குடிக்க போகிறாங்க. அதே நேரத்தில் செந்திலுமே நானும் போயிட்டு வந்துடுறப்பா அப்படின்னு சொல்லி பாண்டியன்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அவரும் அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்க வழியில் இந்த பக்கம் பழனி கிட்ட, என்னாச்சு மாமா நீ ஏன் இப்படி இருக்க, நீ இப்பெல்லாம் இருக்க மாட்டியே அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா பேசிட்டு போயிட்டு இருக்காரு செந்திலுமே. ஆனா இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பழனியோட மனசுக்குள்ள பயங்கரமா வலி ஏற்பட ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த பக்கம் வந்து வீட்டுல இருக்க சுகன்யா நம்ம பேச்சை கேட்காம பயங்கரமா நம்ம கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. இதை பத்தி நம்ம எப்படி இவங்க கிட்ட பேசுறது, இவங்க கிட்ட பேசினாலும் அவங்க தப்பா நினைச்ச கூடாது அப்படின்ற மாதிரி இங்க பழனியும் மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்ப யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இங்க ஆப்போசிட்ல சரவணன் வராரு. சரவணனுமே இந்த பக்கம் வந்து பழனியும் செந்திலும் வந்து டீ சாப்பிட போறதை பார்த்துட்டு, நானும் டீ சாப்பிட வரேன் இருங்க அப்படின்ற மாதிரி தன்னோட பைக்கை ஓரமா போட்டுட்டு இந்த பக்கம் அவருமே டைரக்டா கிளம்பி இவங்க கூட வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு இருக்க வழியில இங்க சரவணனுமே நைட் அவரு பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த பக்கம் வந்து பழனிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏமாமா இப்போ உனக்கும் அத்தைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஓகே தானே மாமா, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்ப இன்னொரு பக்கம் பழனியுமே எல்லா கஷ்டத்தையும் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு அவருமே, எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா, நாங்க எல்லாம் ஓரளவுக்கு இப்போ ஓகே தான், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா சரவணனுமே அந்த நைட்டு நடந்த விஷயத்தெல்லாம் அவர் கேட்டதுனால இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்கக்கூடாது, மாமா கிட்ட டைரக்டாவே கேட்டுருன்னு சொல்லிட்டு, இங்க பாரு மாமா உங்ககிட்ட நான் டைரக்டாவே கேட்கறேன், உனக்கும் அத்தைக்கு ஏதோ பிரச்சனையா, ஏன் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் பழனிக்கு தூக்கி வாரி போடுது. அதே நேரம் பக்கத்துல இருக்க செந்திலுக்குமே பயங்கரமான ஷாக்கு. என்னடா சொல்ற, சண்டை போடுறாங்களா, என்ன சண்டை போடுறாங்க மாமா, உண்மையிலுமே உனக்கும் அத்தைக்கு சண்டையா மாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப பழனியுமே, இல்ல மாப்பிள அது சண்டைலாம் இல்ல, அவ பேசுவா மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி இவருமே உளறி உளறி சமாளிக்க ட்ரை பண்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் சரவணனுமே, இங்க பாருங்க மாமா, நான் நைட்டு தண்ணி பிடிக்க வரும்போது பார்த்தேன், உங்க ரூம் பக்கம் வந்தப்போ இந்த மாதிரி அத்தை உங்களை போட்டு திட்டிக்கிட்டு இருந்தாங்க, நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன், அது மட்டும் இல்லாம நீங்க எதுவுமே பேசாம ரொம்பவே அமைதியா இருந்தீங்க, ஏன் அப்படி, என்ன ஆச்சு, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் இந்த பக்கம் பழனியுமே, அது ஒண்ணுலட மாப்பிள்ளைங்களா, சொல்லப்போனா இந்த பக்கம் சுகன்யாக்கு நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு பிடிக்கலடா, அவ பணக்கார வீட்டுல வளர்ந்த பொண்ணு போல இருக்கு, அவ வேற எனக்கு இந்த ரூம் பிடிக்கல, பெட்டு பிடிக்கல, சோஃபா பிடிக்கல, அது பிடிக்கலன்னு சொல்லி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றா, என்னை வெளியில கூட்டிட்டு போய் சொல்லிட்டு இருக்காடா, நான் எப்படா கடையை விட்டுட்டு வெளியில கூட்டிட்டு போக முடியும், மாமா தான் எனக்கு தங்குற இடம் கொடுத்து இந்த மாதிரி வந்து சாப்பாடுக்கும் போட்டுக்கிட்டு இருக்காரு, இப்ப நான் அவர்கிட்ட வேலை செய்யாம நான் போய் சுகன்யா கூட்டிட்டு ஊராட சுத்த முடியும், அது நல்ல வாடா இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க பழனி தான் மனசுல இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்க சரவணன்ட்டையும் செந்தில்ட்டையும் ரொம்பவே ஓப்பனா பேசுறாங்க. அப்ப சரவணன் இருந்துகிட்டு, ஏமாமா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாமாமா, இதை பத்தி நீ எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நாங்களே அதுக்கு தான் ரெடி பண்ணுவோம்ல அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து சரவணன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லடா மாப்பிள்ளைங்களா, ஏற்கனவே நம்ம குடும்பத்துல எக்கச்சக்க பிரச்சனை, இதுல நான் வேற சுகன்யா பிரச்சனையை பத்தி சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், நம்ம எல்லாருமே டென்ஷனா இருக்கணும்டா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பழனியுமே சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க சரவணன்னு சேர்ந்துலும், மாமா அத்தைக்கு தானே பிரச்சனை, கவலையே படாத, இனிமேல் பாரு நீ எதிர்பார்க்குற மாதிரி இந்த வீட்டுல ராஜபோக வாழ்க்கை அத்தைக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இங்க அவங்களும் சொல்லிட்டு அங்கிருந்து டேரக்டா போய் டீ சாப்பிட போறாங்க. டீ சாப்பிட்டுட்டு டேரக்டா இங்க பழனியை கொண்டு போய் மறுபடியும் கடையில விட்டுட்டு இங்க செந்திலும் சரவணனும் சேர்ந்துட்டு முதல்ல பேசி முடிக்கிறாங்க. இங்க பாரு, நம்ம முதல்ல அத்தை ரூம்ல இருக்கிற அந்த பெட்டை மாத்தணும், அது மட்டும் இல்லாம அங்க கொசு வராம இருக்கிறதுக்கு கொசு வலை அது இதுன்னு வாங்கி நம்ம பக்காவா ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சரவணனும் இன்னொரு பக்கம் செந்திலும் சேர்ந்துட்டு அன்னைக்கு ஃபுல் வேலையை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எடுத்த உடனே இந்த பக்கம் வந்து பழனி ரூமுக்கு போயிட்டு அந்த பழைய பெட்டை தூக்கி போட்டுட்டு அதுல ஒரு புது பெட்டு மாத்துறது, அதுக்கப்புறம் அந்த ஜன்னல்ல அந்த கொசு வலை கம்பி எல்லாம் அடிக்கிறது, அது இதுன்னு வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க சுகன்யாக்கு, என்னாச்சு தம்பி, ஏன் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக இந்த பக்கம் வந்து சுகன்யாட்ட சரவணனும், இல்லை அத்தை இந்த மாதிரி வந்து நிறைய கொசு கிடைக்கும் அந்த ரூமில், அதான் எல்லாம் சரி பண்ணலான்னு தான், அது மட்டும் இல்லாமல் பெட்டும் பழைய பெட்டா அதை சரி பண்ணிட்டா அவங்களுக்கும் நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒவ்வொன்றா டக்கு டக்குன்னு சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சுகன்யாவுக்கு இங்கே ரொம்பவே கோபம் வர ஆரம்பிக்குது. பழனி கிட்ட நம்ம சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே இந்த பக்கம் பழனி இவங்க கிட்ட போய் சொல்லி வச்சிருக்காங்க, அதனால தான் அவங்க வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த கோபத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அதே நேரத்தில் சரவணனும்
செந்திலும் இந்த பக்கம் முடிக்க வேண்டிய எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் வந்து பாண்டியனுக்கு, கோமதி, அதே நேரம் அரசி இவங்க 3 பேரும் தூங்குறதுக்காக ஒரு மினி பெட் ஒன்று வாங்கிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு இருக்க அரசிக்குமே என்னன்னா இது சின்னதா இருக்கு, இது யாருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது உங்களுக்கு தான்மா, நீங்க பாய் விரிச்சு படுத்துட்டு இருக்கீங்கல்ல, அது உங்களுக்கு வசதியா இருக்காதுல்ல, அதனால தான் ஒரு 3 சின்ன பெட் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து தரையிலே போட்டு படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்க 3 பேருக்கு ஒரு 3 பெட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்களோட பிரச்சனையும் தீர்க்கறதுக்காக முடிவு பண்றாங்க. ஏன்னா அன்னைக்கு நைட்டு இந்த பக்கம் வந்து பாண்டியன், கோமதி இவங்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டு பாயில படுத்துட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பாரு. அதனால இந்த விஷயத்தையும் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருமே இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அதையும் வாங்கி கொடுத்துட்டு அங்கிருந்து அவர் கிளம்பிறாரு. அதுக்கப்புறம் எங்க பழனி கிட்டேயுமே, மாமா இன்னைக்கு நீ வீட்டுக்கு போ, இன்னைக்கு உனக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்கு, அத்தைக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அந்த ரூமையே மாத்திட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்களும் சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இங்க பழனியுமே ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு போறாரு. ஆனா வீட்டுக்கு போனவன தான் தெரியுது சுகன்யா இன்னுமே கோவமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பழனி வந்த உடனே, ஏங்க இது உங்களுக்கு என்னாச்சு, இந்த மாதிரி சின்ன பசங்க கிட்டலாம் நான் சொல்ற விஷயத்தெல்லாம் போய் அப்படியே சொல்லி வச்சிருக்கீங்க, இப்போ அந்த பசங்கள்லாம் சேர்ந்து நம்ம ரூம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை எனக்கு ரெடி பண்ண தெரியாதா, எனக்கு என்ன காசுல நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பழனியுமே, எங்க பாரு சுகன்யா, உனக்கு வசதி இல்லைன்னு சொன்னேன், அதுக்கு நான் அதை ரெடி பண்ண தான் சொன்னேன், அவங்க கிட்ட இந்த விஷயத்தை பத்திலாம் நான் சொல்ல கிடையாது அப்படின்ற மாதிரி பழனியுமே சமாளிக்க ட்ரை பண்றாரு. ஆனா சுகன்யாவுமே ரொம்ப கோபத்தோட, சும்மா இப்படிலாம் வந்து சப்பக்கட்டு கட்டாதீங்க, உங்களுக்கு சொல்ல போனா எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல, எப்ப பார்த்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி தேவையில்லாம பேசி சொதப்பி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சுகன்யா மறுபடியுமே இங்க பழனியை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு சைடு இந்த பக்கம் செந்தில் மறுபடியுமே இங்க மீனாவோட அப்பாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப மீனாவோட அப்பாவுமே இங்க மீனாவோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா நான் இங்க செந்தில கல்யாணம் பண்றதுக்கு மீனாவை ஒத்துக்கவே விடல, ஆனா இவ்வளவு எதிர்ப்பையும் தாண்டி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு ஒரு பயங்கரமான கோபம் இருந்துச்சு. ஆனா அந்த கோபம் எல்லாமே போகிற மாதிரி இன்னைக்கு தான் நான் செந்திலோட உண்மையான முகத்தை நான் பார்த்தேன். சொல்லப்போனா அவன் என்ன ரொம்பவே நல்லாவே பார்த்துக்கிட்டான், என் மேல ரொம்பவே ஆதரவா இருந்தான், எனக்கு பையன் இல்லாத குறைய அவன் தீர்த்துட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இது கிட்ட செந்திலுமே அந்த விஷயத்துக்குள்ள உள்ள போகக்கூடாதுன்ட்டு அவருமே அங்கிருந்து வெளியில வந்து உட்காந்துக்கிறாரு. அதே நேரம் அவங்க ஒய்ஃபுமே பரவாயில்ல இப்போவாது புரிஞ்சுக்கிட்டாரு செந்தில பத்தி அப்படின்ட்டு அவங்களும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் மீனாவும் வந்துட்டு, அப்பா இப்போ உங்களுக்கு பரவாயில்லையாப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்ப மீனா கிட்ட, பரவாயில்லம்மா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இப்பதான் வந்து முதல்ல மீனாவோட அப்பாவுமே அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் மீனாக்கு பயங்கரமான சந்தோஷம். அதுக்கப்புறம் சரிம்மா இப்போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மீனாவை வேலைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க செந்திலுமே, சரி மீனா நீ போயிட்டு வா வேலைக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்பாவை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் மீனாவோட அப்பாவுமே, இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க என்ன இருந்து பாத்துக்கணும்லாம் வேண்டாம், நீங்க உங்க வேலையை பாருங்க, ஏதோ எமர்ஜென்சினா கண்டிப்பா நான் கூப்பிடுறேன் உங்களை அப்படின்ற மாதிரி இங்க செந்தில் கிட்டையும் பேசி செந்திலுமே அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்பதான் கரெக்டா மீனாவும் செந்தில் போறப்போ இங்க அவங்க 2 பேருக்குள்ள பேசிக்கிறாங்க. பரவாயில்லங்க, அப்பாவுக்கு உங்க மேல எந்த கோபம் இல்லை போல இருக்கு, எல்லா கோபமும் குறைஞ்சி உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்ப மீனாக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி, சரி விடு, எல்லாருமே மனசு மாறுறது தானே, கண்டிப்பா உங்க அப்பாவுக்கு என்ன பிடிச்சிருக்கும், ஏன்னா நான் நைட் எல்லாம் பாத்துக்கிட்டேன், அது மட்டும் இல்லாம நம்ம ரொம்ப கேரிங்கா தானே இருக்கும், நம்ம உண்மையா இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் செந்திலுமே மீனாக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள கூட்டிட்டு போயிட்டு இந்த பக்கம் ஆபீஸ்ல விட்டுட்டு இவங்க எப்பவும் போல கடைக்கு வராங்க. ஆனா இங்க கடைக்கு வந்தாலும் மறுபடியுமே இங்க பழனி தூங்கிட்டு தான் இருக்காரு. இதை பார்த்த செந்திலுக்கு, என்ன இது மறுபடியுமே இதே பிரச்சனை வருது, அப்ப என்னதான் ஆச்சு, அப்ப இன்னைக்கு நைட்டும் உங்க அத்தைக்கு மாமாவுக்கு பிரச்சனை தானா அப்படின்ற மாதிரி இங்க டைரக்டா வந்து பழனி கிட்ட பேச போறாங்க.